மா சீக்கிரம் டிபன் எட்டுமாமா. இன்னைக்கு என்ன இவ்வளவு பசிக்குது? எப்பவுமே அவசரம். ஏங்க, இன்னைக்கு புதுசா ஒரு டிஷ் பண்ணிருக்கேன். இதை சாப்பிட்டு பார்த்து என்ன பேருன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ஆஹா, பசியோட கொடுமை இவ பண்ற சமையலுக்கு பேர் வைக்கிறது தானே. என்ன சொன்னீங்க? இப்ப என்ன சொன்னீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இப்பெல்லாம் நீ சமையல ரொம்ப தேறிட்ட. யூடியூப பார்த்து பார்த்து புதுசு புதுசா ஏதோ பண்ற. அடைப்போங்க நீங்க. நான் ஏங்க யூடியூப் பார்த்து கத்துக்கணும்? அதெல்லாம் சமையல் தெரியாதவங்க, யூடியூப்காரவங்க தான் என்னைய பார்த்து கத்துக்கணும். என்னடா இது சோறு? எப்படிங்க இருக்கு? ஆஹா, சூப்பர். நீங்க இப்படிதான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். ரியலி? எஸ். இப்போ இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்க. சிக்கிட்டான்டா சிவன். என்ன சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்ல, நீ வேற புதுசா ஏதோ ட்ரை பண்ணிருக்கேன்னு சொல்லினியா, அதுதான் யோசிக்கிறேன். இதுக்கு பிரிஞ்சி. அட என்ன நீங்க கரெக்டான பேரை சொல்றீங்கன்னு பார்த்தா இப்படி சொதப்பிட்டீங்களே. அப்போ இது பிரிஞ்சி இல்லையா? இல்ல, இது உப்மா. உப்மாவா? அப்ப போன வாரம் செஞ்சியா அது? அட போங்க நீங்க. நீங்க எப்பவுமே இப்படிதான் மாறி மாறி பேசுவீங்க. இதுக்குதான் நான் வீட்டுல சமைக்கிறதே இல்லை. போங்க, நான் எப்பயும் போல வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். அவ மட்டும் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பாடு சாப்பிட போறாடா. நமக்கு இந்த பேர் தெரியாத சாப்பாடு தான்.